கோவிலுக்கு சென்று ஓர் அர்ச்சனை. வீட்டில் ரவா கேசரி அல்லது பால் பாயசம். பிறந்த நாள் ஓடிவிடும். ஆனால் குழந்தைகளுக்கு அப்படி இல்லை. அக்கம்பக்கத்தில் கொண்டாடுவதை பார்த்து அவர்களுக்கும் அந்த பழக்கம் தொற்றியிருந்தது. வளர்ந்துவிட்ட அவர்கள்தான் அம்மாவை வற்புறுத்தினார்கள். சண்முகநாதன் யோசித்தார். பையன் +2, பெண் இந்த வருடம்தான் பொறியியல் கல்லூரியில் விரும்பிய பாடப்பிரிவில் சேர்ந்திருந்தார். அவருக்கும் அவர் வேலை செய்யும் அலுவலகத்தில் பதவி உயர்வு வந்திருந்தது. இப்போது மனைவியின் பிறந்த நாளும் சேர்ந்து கொள்ள இதுவும் அதுவுமாய் சேர்ந்து சற்று விமர்சையாக கொண்டாடிவிடலாம் என தீர்மானித்து விட்டார். அவர்கள் குடியிருந்தது அடுக்ககத்தில். தொழில் வியாபாரம் பணி நிமித்தம் பல்வேறு மாநிலங்களிலிருந்து இடம்பெயர்ந்து வந்த மக்கள் வசிக்கும் பகுதி. இது போன்ற கெட் டுகெதர்கள் மனித உறவை மேம்படுத்த என்பதை நன்குணர்ந்த சற்றே வசதி படைத்த மேல் நடுத்தர வர்க்கத்து கூட்டம். அழைத்தபடியே மாலை சரியாக 5 மணிக்கு வந்துவிட்டார்கள். புன்னகை பூத்த முகம், பாந்தம், சுற்றி இருப்பவர்களுக்கு தன்னால் இயன்ற சிறு சிறு உதவிகள், ஆலோசனைகள். இதுதான் அன்பு செல்வி 50களை கடந்து நல்ல அனுபவஸ்தராய் வளைய வரும் அவர் மீது அங்கிருந்த அனைவருக்கும் ஒரு மரியாதை கலந்த ஈர்ப்பும் உண்டு. குறிப்பாய் இளம்பெண்கள் அவளை அம்மா என்றோ மாஜி என்றோ தான் பிரியமுடன் அழைப்பார்கள். அம்மாவுக்கு இப்பத்தான் பிறந்தநாள் கொண்டாட மனசு வந்திருக்குதாக்கும் கிண்டல் செய்தபடி அவர்கள் அன்பு செல்வியை கேக் வெட்ட அழைத்து வந்து விட்டார்கள். காதோர நரை, குங்குமம் துளங்கிய நெற்றி, சற்றே நாணமுமாய் பட்டப்புடவை சரசரக்க தன் மனைவியை கண்டு சண்முகநாதன் மனம் விம்பி நின்றார். சண்முகநாதன் அன்பு செல்வி தம்பதியர் இருவரும் வேலைக்கு செல்பவர்கள். ஊரார் பாஷையில் சொல்வதாக இருந்தால் டபுள் என்ஜின். ஆனால் உள்ளுக்குள்ளோ அனல் அடித்தது. வேலைக்கு செல்லும் தம்பதியருக்கே உண்டான பிரத்யேக பிரச்சனைகள். குறிப்பாய் குழந்தை வளர்ப்பு அது ஒரு பெரிய சவாலாக உருவெடுத்து நின்றது. இப்போது இவர்கள் வசிக்கும் சென்னை போன்று அவர்கள் பணியாற்றிய ஊர்களில் குழந்தை காப்பகங்கள் எதுவுமே கிடையாது. வீட்டில் வேலைக்காரர்களை நம்பிவிட்டு வரவேண்டிய கட்டாயம். அலுவலகத்திலிருந்து பதறியபடி ஓடி வருவார்கள். மழலைகளின் பத்தகமும் கண்ட பின்புதான் பதற்றம் தனியும். இப்படி பதறி பதறி வளர்க்கப்பட்ட குழந்தைகள்தான் இன்று சிறகுகள் முளைத்து சுயமாய் சிந்திக்க தொடங்கியிருக்கிறார்கள். அவர்கள் அம்மாவை வற்புறுத்திய போது கூட அவர்களுக்காக இழந்துவிட்ட சின்ன சின்ன சந்தோஷங்களை அவர்கள் மூலமாகவே மீட்டெடுக்க கிடைத்த வாய்ப்பு போலும் என்றுதான் சண்முகநாதன் எண்ணிக்கொண்டார். அதனாலேயே பிறந்தநாள் விழாவுக்கு சரி என்றும் சொன்னார். அன்பு செல்வி கேக் வெட்ட முனைந்தபோது கைபேசி அழைப்பு மகளுக்கு தான் தோழியிடமிருந்து 1 நிமிஷம் என்றவள் எட்ட போனாள். கேக் கட் செய்து அங்கிருந்த அனைவருக்கும் அளித்து முடிக்கும் வரை வரவில்லை. அத்தனை சுவாரஸ்யமான பேச்சு. பின்னர் வந்தவள் அதுக்குள்ள கேக் டிஸ்ட்ரிபியூஷன் முடிஞ்சு போச்சா என்றபடி ஒரு துண்டை எடுத்து அம்மாவுக்கு ஊட்டி வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டாள். மற்றவர்கள் எல்லாம் சொல்லி முடித்த பிறகு மகளிடமிருந்து கிடைத்த அந்த வாழ்த்து ஆரிய பழங்கஞ்சி போன்றே சுவையில்லாமல் இருந்தது. காலையில் கோவிலுக்கு சென்றுவிட்டு வந்தார்கள். வந்த கையோடு பையன் கிரிக்கெட் மட்டையை தூக்கி கொண்டு போனான். மதிய உணவிற்கு கூட வரவில்லை. மாலை 4:30 மணிக்கு அவனிடமிருந்து தொலைபேசி அழைப்பு வந்தது. டாட், மேட்ச் முடிய லேட்டாகும் போல இருக்கு, நான் மெதுவா வரேன் என்றவன் இவரிடம் பதிலை கூட எதிர்பாராமல் இணைப்பை துண்டித்து விட்டான். வந்த விருந்தினர்கள் பையனை கேட்டபோது இவர் சற்று தடுமாறி போனார். 6 மணிக்கு விருந்து ஆரம்பித்திருந்த போது வேர்க்க விறுவிறுக்க வீட்டிற்கு வந்தான். வந்தவனிடம் சண்முகம் முகம் கொடுக்கவில்லை. விருந்தினர் ஒருவர் கேட்டதற்கு, அதான் கேட்ரிங்லேயே சர்வீஸுக்கும் சேர்த்து ஆள் சொல்லியாச்சுல்ல, என்னோட உதவி என்ன தேவைப்படுது என்ற பொறுப்பற்ற பதில் வந்தது அவனிடமிருந்து. அவனும் வாழ்த்துக்களை சொல்ல மறக்கவில்லை. சண்முகநாதன் மிகுந்த மன உளைச்சலில் இருந்தார். விருந்திற்காக மொட்டை மாடியில் போடப்பட்டிருந்த சாமியானியாவின் கீழ் அவரும் அன்பு செல்வியும் அமர்ந்திருந்தார்கள். குழந்தைகள் இருவரும் வீட்டினுள் இருந்தார்கள். உள்ளூர் பையன்கள் சேர்ந்து கொண்டு ஆடும் ஆட்டம் எந்த நேரத்திலும் அவன் சொல்லிக்கொண்டு வந்திருக்கிறான்.
வளர்ந்துவிட்ட பையன் அவன். அவனுக்கு இது தெரிந்திருக்க வேண்டும். விருந்தினுடைய முக்கிய அம்சமே அம்மாவின் பிறந்த நாள்தான். அந்த நிகழ்வின் போது பெண் அருகில் இருந்திருக்க வேண்டும். அதற்கு பின்னால் அவள் தோழியோடு மணிக்கணக்கில் பேசிக் கொண்டிருந்தாலும் இவர் கேட்கப் போவதில்லை. குழந்தைகளின் வாழ்த்தும் அருகாமையுமே முதலாவதாக இருக்க வேண்டும் என்ற தம்பதியர் எதிர்பார்த்திருக்க, குழந்தைகளோ இப்படி செய்த செய்கையால் அவர்கள் மனமுடைந்து விட்டார்கள். அவர்களின் உணர்வுகளை உதாசீனப்படுத்தியது போன்றிருந்தது அவர்களின் செயல்பாடு. சண்முகநாதன் கடுமையாக காயப்பட்டிருந்தார். வந்த விருந்தினர்கள் முன்னிலையில் தன்னை கட்டுப்படுத்தி கொள்ள ரொம்ப சிரமப்பட்டார். ஆனால் அன்பு செல்வியின் மனம் அவர் அளவுக்கு व्यசனப்படவில்லை. மகனின் செயல்பாடு ஏமாற்றத்தை அளித்தாலும் அதை ஒரு தற்செயல் நிகழ்வு போல் அவரால் ஜீரணித்து கொள்ள முடிந்தது. எள்ளும் கொள்ளுமாய் குழந்தைகளிடம் வெடிக்க காத்திருந்த சண்முகநாதனை அன்பு செல்வி தடுத்து விட்டார். எதுக்கு வேண்டாங்கிற? ராத்திரி பூரா பொறுமையா எனக்கு மெஹந்தி வச்சு விட்டதே உங்க பொண்ணுதான். நான் சொல்லியும் கேட்காம ஒரு ஹேர் ட்ரெஸ்ஸரை கூட்டியாந்து சின்ன பொண்ணு மாதிரி எனக்கு அலங்காரம் பண்ணி விட்டதும் அவதான். வீட்டு அலங்காரத்தையும் அவதான் பார்த்துக்கிட்டா. உங்களுக்கே தெரியும், வந்த கெஸ்ட் எல்லாம் டின்னர் மெனு வித்தியாசமா நல்லா இருந்துச்சுன்னு பாராட்டிட்டு போனாங்க. இந்த பாராட்டெல்லாம் உங்கள் பையனுக்கு தான் சேர வேண்டியது. அவன்தான் உங்களை ஓவர்லுக் பண்ணி கேட்டரிங்கை பார்த்துக்கிட்டான். அதனால்தான் கேட்கிறேன், தோளுக்கு மேலே வளர்ந்த பிள்ளைங்களுக்கு அனுசரணையா ஆதரவா அம்மா பக்கத்தில் இருக்கணும்னு தோணாதா? தோணி இருக்கணும், தோணாமல் போயிருச்சு. அதுக்கு என்ன பண்ணுறது? இந்த ரெண்டுங்கெட்டான் பருவத்தில் சமயங்களில் அம்மா அப்பாவை விட ஃப்ரெண்ட்ஸும் விளையாட்டும் தான் முக்கியமாக தெரியுது. இது சின்ன தவறு தான், இதை நாம் பெருசுப்படுத்த வேண்டாம். சண்முகநாதன் அமைதியாக இருக்க அன்பு செல்வியே தொடர்ந்தார். இன்னைக்கு அம்மா அப்பா 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னு தான் நம்ம பிள்ளைங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அப்படியே இருந்துட்டு போகட்டும். நம்ம மனசு காயப்பட்டிருக்குன்னு சொல்லி அவங்க மனசை காயப்படுத்திட வேண்டாம். இன்னைக்கு நடந்த நிகழ்ச்சிக்கு ஒரு 10-15 வருஷம் கழிச்சு உங்கள் பையன்கிட்ட இருந்தோ பொண்ணுக்கிட்ட இருந்தோ மன்னிப்பு வரலாம். இதே மாதிரி சூழ்நிலையில் அவங்க கடந்து வர்றப்ப தான் இது புரியும். இப்போ நம்ம தேவை பொறுமைதான் என்றார். மனைவியின் வார்த்தைகளை செவிமடுத்த சண்முகநாதன் நடந்த நிகழ்வுகளை கோர்வையாய் மனதினுள் ஓடவிட்டு நினைத்து பார்த்தார். முதலில் பெருங்குற்றமாய் தெரிந்த குழந்தைகளின் செயல்பாடு இப்பொழுது மன்னிக்கக்கூடிய சிறு பிழையாய் தெரிந்தது. படபடப்பு நீங்கியவராய் லிஃப்டை நோக்கி நடந்தார். ஹாலில் நுழைந்த பொழுது பையனும் பொண்ணும் மறுநாள் பள்ளி கல்லூரி செல்ல தேவையான முன்னேற்பாடுகளை செய்து கொண்டிருந்தனர். மனைவி சொன்ன மாதிரி தவறு செய்து விட்டதற்கான எந்த குற்ற உணர்வும் இன்றி அவர்கள் முகத்தில் இல்லை. மிகவும் இயல்பாகவே இருந்தனர். இதை ஒரு சர்ச்சையாக கொண்டு சென்றால்தான் அவர்கள் முகம் வாடும் என்பது சண்முகநாதனுக்கு புரிந்தது. எடுத்து வைக்கிறதையெல்லாம் எடுத்து வச்சுட்டு வந்து படுங்க, காலையில் சீக்கிரமாக எழுந்திருக்கணுமில்ல, கனிவாய் சொல்லிவிட்டு படுக்க போனார். சண்முகநாதனின் மனம் இப்பொழுது சாந்தப்பட்டிருந்தது. இப்படித்தான் குழந்தைகள் செய்யும் சிறு தவறை நாம் பெரிதுபடுத்தி அவர்களின் மனம் நோக ஒரு சில டைம் நடந்து கொள்கிறோம். இது போன்ற நிகழ்வுகளை தவிர்த்து மகிழ்வான தருணங்களை நினைத்தால் குடும்பத்தில் சந்தோஷமே நிகழும். நன்றி. இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை எனக்கு கொடுங்க. உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு மிக மிக முக்கியமானதாகும். நன்றி.